நான் இதை அனுப்பிச்சு விடுறேன். அடுத்து நம்ம வந்து இப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். இது இதே சுற்றி சுற்றி அதே தான் வரும். ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸு மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதும் பெஸ்ட் ப்ராக்டிஸு சுமாரெல்லாம் சிமிலர் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நம்ம பேக்கப் எப்பயுமே ஷெட்யூல் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஃபைண்டிங் டைம் ரெக்கவரியே பண்ண முடியாது. ஃபில் பேக்கப், டிஃபரன்ஷியல், லாக் பேக்கப்பு. ஃபுல் பேக்கப் எப்படி பண்ணுவோம்? பேக்கப் டேட்டாபேஸ் நேம் டு டிஸ்க்கு. டிஃபரன்ஷியல் பேக்கப்பும் அதே கமெண்ட் தான், வித் டிஃபரன்ஷியல்னு ஒரு கீவேர்டு மட்டும்தான் மாறும். லாக் பேக்கப்புக்கு டேட்டாபேஸ்க்கு பதிலாக லாக்னு எடுப்போம். பேக்கப் லாக் டேட்டாபேஸ் நேம் டு டிஸ்க், இப்படி தான் பேக்கப் எடுப்போம். அதனால நீங்கள் ரெகுலர் பேக்கப் ஷெட்யூல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உறுதியாகும் பாயிண்ட் டைம் ரெக்கவரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. நீங்கள் வந்து இந்த பேக்கப் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லி அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணி பேக்கப் ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கா, வேலிடாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது எப்படி அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க கமெண்ட், ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லி ஃப்ரம் டிஸ்க், அந்த பாத்தை கொடுக்க வேண்டியதான். இங்க போயிட்டு நம்ம இப்போ பேக்கப் எடுத்தோம்ல, கண்ட்ரோல் என், ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லி, சரி கண்டினியூஸ் ஆகுதா, ஃப்ரம் டிஸ்க், அந்த பாத்தை அப்படியே தூக்கி போக வேண்டியது. ஈல எம்எஸ்எஸ்கியூல்ல டம்ஸ்ல நம்ம எடுத்தது இதுதானே, இங்க உங்க போயிச்சா, அப்படியே காப்பி பண்ணி கிளாஸ் டாட் பிஏகே. என்ன சொல்லுது பாருங்க, பேக்கப் செட் ஆன் ஃபைல் ஒன் இஸ் வேலிட். கரப்ட் பேக்கப் ஃபைல் எப்படி கரெக்ட் பண்றதுன்னு இதை வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது கரெக்டான பேக்கப் ஃபைலா இருந்தா இங்கேயே வந்துடும் நாட் வேலிட்னு. இப்படி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் பாத்தீங்கன்னா, பேக்கப் ஹிஸ்டரியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். எல்லா பேக்கப் டேட்டு டைமு, இது எதுக்குன்னா நீங்க ரீஸ்டோர் பண்ணும் பொழுது கரெக்டான ஃப்ளோவில் நீங்க ரீஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இந்த பேக்கப் ஹிஸ்டரியை நீங்க டீட்டெயிலா மெயின்டைன் பண்ணியிருந்தா. அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க, இந்த டேபிள்ல உள்ள ரெக்கார்டை நீங்க அவ்வளவு சீக்கிரம் டெலீட் பண்ணக்கூடாது. மெயின்டைன் பேக்கப் ஹிஸ்டரி, இந்த எம்எஸ்டிவில இந்த பேக்கப் செட்டு, பேக்கப் மீடியா ஃபேமிலி, இதுல உள்ள ரெக்கார்ட்ஸை நீங்க டெலீட் பண்ணாம இருந்தீங்கன்னாவே அது மெயின்டைன் ஆகும். இங்க இருக்கு பாருங்க, பக்காவா இருக்கு பாருங்க. ஃபில் பேக்கப், லாக் பேக்கப், டின்னா ஃபில் பேக்கப், எல்லுன்னா லாக் பேக்கப். பக்காவா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதை நான் ரீஸ்டோர் பண்றேன்னா, லேட்டஸ்டா ஃபில் பேக்கப் மட்டும் தான் இருக்கு, அது மட்டும் தான் நான் ரீஸ்டோர் பண்ணலாம். அதுவே இந்த இதை ரீஸ்டோர் பண்றேன்னு பாருங்க, ஃபில் பேக்கப் இருக்கு 10/2க்கு எடுத்தது, அதுக்கப்புறம் ஒரு லாக் பேக்கப் எடுத்திருக்காங்க, இதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் 10/9க்கு இன்னொரு லாக் பேக்கப் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ரீஸ்டோர் பண்ணணும், அடுத்து இதை ரீஸ்டோர் பண்ணணும், அடுத்து இதை ரீஸ்டோர் பண்ணணும். இந்த ஆர்டர்ல தான் வரணும். அடுத்து ஃபோர்த்து பாத்தீங்கன்னா, டெஸ்ட் ரீஸ்டோர். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், பீரியாடிக்கலி டெஸ்ட் டு ரீஸ்டோர் ப்ராசஸ் ஆன் ஏ நான் ப்ரொடக்ஷன் சர்வர். திஸ் ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் இஷ்யூஸ் அண்ட் என்ஷூர் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் ரியல் ரீஸ்டோர் சினாரியோ. எப்பயுமே நீங்க ரீஸ்டோரை டெஸ்ட் பண்றதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிங்கன்னா அப்பயே சரி பண்ணிடலாம் இயர்லியராகவே. ஆக்சுவலா பிரச்சனை வர்றப்ப உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அதை சரி பண்றதுக்கு. அதுதான் சொல்றாங்க. ரியலா ரீஸ்டோர் சினாரி வரும் பொழுது நீங்க வந்து சூப்பரா ஈஸியா பண்ணிடலாம் ரெக்கவரி. நார்மல் ரீஸ்டோர் query தான். ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். என்ஷூர் பேக்கப் ஃபைல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஏ செக்யூர் ரிலையபிள் லொகேஷன் வித் சஃபிஷியன்ட் டிஸ்க் ஸ்பேஸ். கன்சிடர் யூசிங் மல்டிபிள் ஸ்டோரேஜ் லொகேஷன் ஃபார் redundancy. இது ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், உங்களோட பேக்கப்ஸ் எல்லாம் பக்காவா ஒரு பாத்துல இருக்கா அப்படின்னு நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும்.
ஸ்டோரேஜ் டீம்கிட்ட உங்களுக்கு ஒரு வேளை பயம் இங்கே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இங்கேயும் ஒரு காப்பி இருக்கலாம், இங்க இருக்கிறத இன்னொரு இடத்துலயும் நீங்க அவங்கள காப்பி பண்ணி வச்சுக்க சொல்லலாம். அப்ப ரெண்டு இடத்துல இருக்கும், இங்க மிஸ் ஆனாலும் அங்க இருக்கும். அதுதான் அவங்க சொல்றது redundancy. கன்சிடர் யூசிங் மல்டிபிள் ஸ்டோரேஜ் லொகேஷன் ஃபார் redundancy. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இன்னொரு இடத்துல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்காக இன்னொரு காப்பி. இதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுல இருக்கிற ஃபைல்ஸ்லாம் மூவ் பண்ணி இன்னொரு காப்பி பண்ணி இன்னொரு இடத்துலயும் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் அது பண்ணிக்கிறது. ஏன்னா ஏதாவது லாஸ் வருதுன்னா அப்ப நீங்க அங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட பேக்கப் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப கன்சிஸ்டண்டா வச்சுக்கோங்க. அவாய்ட் சேஞ்சிங் ரெக்கவரி மாடல் ஆர் பேக்கப் ஷெட்யூல் வித்தவுட் ப்ராப்பர் பிளானிங் அண்ட் டாக்குமெண்டேஷன். எப்போ பார்த்தாலும் மாத்துறது ரெக்கவரி மாடலை இல்லை பேக்கப் ஷெடியூலை மாத்துறது, வீக்லி வர்றதை டெய்லி மாத்துறது, இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க ரீஸ்டோர் பண்றப்ப நல்லா யூஸ் ஆகும். அதுதான் இது. பேக்கப் ஸ்ட்ராட்டஜின்னா என்ன, உங்களோட ஃபில் பேக்கப் எப்போ ஓடுது, டிஃபரன்ஷியல் பேக்கப் எப்போ ஓடுது, லாக் பேக்கப் எப்போ ஓடுது, இந்த மூணுமே எப்படி இதை டிசைட் பண்ணுவீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட டேட்டா பேஸ் எவ்வளோ கிரிட்டிக்கல் அப்படிங்கிறத பொறுத்து. என்னோட டேட்டா பேஸ் வந்து ரொம்ப முக்கியமே இல்லை அப்படின்னா வீக்லி ஒரு ஃபுல் பேக்கப்பு, லாக் பேக்கப் ஒரு 5 மணி நேரம் இல்லை டெய்லி ஒரு லாக் பேக்கப் கூட போடலாம். இல்லை இப்போ லைட்டாக முக்கியம் அப்படின்னா வீக்லி ஃபுல் பேக்கப்பு, டெய்லி டிஃபரன்ஷியல் பேக்கப்பு, ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஒரு லாக் பேக்கப், இந்த மாதிரி. இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எவ்ரி 1 ஹவர் ஒரு லாக் பேக்கப், இந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். இது மாறும் சுச்சுவேஷனை பொறுத்து. அடுத்து நீங்க ரீஸ்டோர் பிளானே நீங்களா ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுல் பேக்கப் ரீஸ்டோர் பண்றோம், அந்த கொரியை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டிஃபரன்ஷியல் பேக்கப், அடுத்து டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப். அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா யாரை கான்டாக்ட் பண்ணி ரீஸ்டோர் பண்றது. இந்த 6th and 7th பாருங்க. 6th இந்த ரெக்கவரி மாடல்ல செட் பண்றதை சொல்றேன். ஃபில்லுன்னு வச்சாதான் நீங்க பாயிண்ட் டைமே பண்ண முடியும். இந்த கொரியெல்லாம் ரெடி பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா யாரை கால் பண்ணணும் அப்படின்னு டாக்குமெண்ட்ல போட்டீங்கன்னா அவங்க அந்த டிபியை கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஓவர் ரைட்ஸ். அதான் எப்பயுமே ரீஸ்டோர் பண்றப்ப அதே டேட்டா பேஸ்ல போய் ரீஸ்டோர் பண்ணிடாதீங்க, பஞ்சாயத்தாயிரம். சின்ன டேட்டா மிஸ் ஆகி என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதே டேட்டா பேஸ்ல போய் ரீஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமும் போயிடும். அதனால எப்பயுமே ரீஸ்டோர் பண்றதுக்கு முன்னால பொறுமையா F5 அப்படின்னு எக்ஸிக்யூட்டிவ் கிளிக் பண்றதுக்கு முன்னால டபுள் செக் பண்ணுங்க. எப்பயுமே ஒரு புதுசா ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணீங்கன்னா அந்த பஞ்சாயத்தே வராது. இல்ல வேற சர்வர்ல ரீஸ்டோர் பண்றீங்கனாலும் அந்த பஞ்சாயத்து வராது. அவாய்ட் ஓவர் ரைட்ஸ். இதுங்க என்ன பண்றாங்கன்னா வேற சர்வர்ல அதே சர்வர்ல வேற நேம்ல பண்றாங்க, அண்டர்ஸ்கோர் க்ளோன்னு கொடுத்து. அடுத்து 9வது பாயிண்ட் வந்து மானிட்டர் எஸ்கியூஎல் சர்வர்ஷன். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். பேக்கப் ரீஸ்டோர் ப்ராசஸ் வந்து கம்பேட்டிபிளா இருக்கா. நம்ம வந்து 2022ல பேக்கப் எடுத்து 2019ல நான் ரீஸ்டோர் பண்ண பார்த்தேன், ஃபெயில் ஆச்சு. இப்போ 2022ல எடுத்தீங்கன்னா 2022ல பண்ணலாம், இல்லை அதுக்கப்புறம் வந்த வெர்ஷன்ல நீங்க ரீஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட வெர்ஷன் வந்து பேச்சஸ்லாம் அப்டேட்டா இருக்கணும். இங்க பாருங்க எப்படி இருக்கக்கூடாது. 1016 இப்போ உங்களோட பேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம். எஸ்கியூஎல் சர்வர் பில்டிங் அவங்க ஒரு பக்காவா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாத்துங்க இப்போ நம்ம வந்து 2022ல தானே இருக்கும். 2022 4175 இருக்கணும் பாருங்க. 1000ல இருக்குது பாருங்க. 1000ல இருக்குது பாருங்க. ஆடியபிளா தானே இருக்கு. எனக்கு ஏதோ லோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வருது. இப்போ நம்ம வந்து சரி 2022ல பேட்ச் அப்ளை பண்றது நம்ம எங்க இருக்கோம், 1000ல இங்க இருக்க மாட்டிருக்கு. 1000.6 இங்க இருக்கும். 2022ல உள்ளது இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, அப்டேட் பண்ணிக்கணும் நீங்க. அதையும் பாத்துங்க, அதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ். கீப் யுவர் எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டன்ஸ் அப் டு டேட் வித் த லேட்டஸ்ட் பேட்சஸ். அடுத்து டிஸ்க் ஸ்பேஸ் வந்து அடிக்கேட்டா நீங்க வச்சுக்கணும். அப்பதான் உங்களால ரீஸ்டோர் பண்ண முடியும். 9 10 பாருங்க. இது அட்டென்ட் வெர்ஷன் உங்களோட வெர்ஷன் சொல்லிடும். ரீஸ்டோர் ஹெடர் நம்ம வந்து வெரிஃபை ஒன்லி பார்த்தோம். ஹெடர் ஒன்லி அப்படின்னா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அட்டென்ட் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எப்படி வரும், டெக்ஸ்டா அவுட்புட் இங்க இருக்கு பாருங்க எப்படி வரும், என்ன வெர்ஷனு எல்லாமே டீடைலா இருக்கும்.
இது மூலமா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லி ஃப்ரம் டிஸ்க் ஏற்கனவே ஒரு பாத்துறேன். ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லினா நீங்க இன்டெகிரிட்டியை செக் பண்ணிக்கிறீங்க. ரீஸ்டோர் ஹெடர் ஒன்லினா என்னன்னு பாத்துக்கோங்க. கிரிட்ல கொடுக்குறேன், அது எப்படி வருது. உங்களோட பேக்கப்போட அனைத்து டேட்டாபேஸ் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, கம்ப்ரஸ்டா, யார் எடுத்தது, எந்த சர்வரில் எடுத்திருக்காங்க, என்ன டேட்டாபேஸ் வெர்ஷனு. டேட்டாபேஸ்க்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் வரும். இது ஒவ்வொரு வெர்ஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அது பார்த்துக்குங்க. 957ங்கிறது 2022. எப்போ கிரியேட் ஆச்சு, எவ்வளோ சைஸு, ஃபர்ஸ்ட் எல்எஸ்என் எவ்வளோ, லாஸ்ட் எல்எஸ்என் எவ்வளோ, செக் பாயிண்ட் எல்எஸ்என் எவ்வளோ, டேட்டாபேஸ் பேக்கப் எல்எஸ்என் எவ்வளோ, பேக்கப் ஸ்டார்ட் டேட் எப்போ, எப்போ ஃபினிஷ் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் இருக்கும். என்ன கம்பேட்டிபிலிட்டி லெவலு, சாஃப்ட்வேர் வெர்ஷன் மேஜர் என்ன 16, மைனர் என்ன வெர்ஷன், சாஃப்ட்வேர் வெர்ஷன் பில்டு 1000, 16,000ங்கிறது இதுதான் அவங்க சொல்றது 16,000. இந்த மாதிரி நிறைய டீடைல் இருக்கும். ஃபுல் ரெக்கவரி மாடல் என்ன, இல்லை டேட்டாவும் இருக்கு பாருங்க. இதான் ஹெடர் ஒன்லியில். அடுத்து இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். டிஸ்பேஸ் அடிக்கேட்டா இருக்கணும். எக்ஸ்பி அண்டர் ஸ்கோர் ஃபிக்ஸட் டிரைவ்ஸ்லையும் செக் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் எஸ்பி ஹெல்ப் டிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சரி, ஒர்க்ஸ் 2022 தானே, என்ன வருதுன்னு பாருங்க. இந்த டேட்டாபேஸோட ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்ப்போம்ல, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. என்ன பேரு, எவ்வளோ சைஸு, ஓனர் யாரு, அவங்களோட டிபி ஐடி என்ன, எப்போ கிரியேட் ஆயிருக்கு, என்ன ஸ்டேட்டஸ், ஆன்லைனில் இருக்கா, ரீட் ரைட்டில் இருக்கா, என்ன கம்பேட்டிபிலிட்டி லெவலு, டேட்டா ஃபைல் நேம் என்ன, லாக் ஃபைல் நேம் என்ன, எந்த பாத்தில் இருக்கு டேட்டா ஃபைலு, லாக் ஃபைல் எந்த பாத்தில் இருக்கு, ஃபைல் குரூப் எத்தனை இருக்கு, எவ்வளோ சைஸு, மேக்ஸ் சைஸ் எவ்வளோ, க்ரோத் எவ்வளோ, டேட்டா யூசேஜா இல்லை லாகா, இந்த டீடைல்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இது நிறைய ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. இந்த டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்போ ஒரு டேட்டாபேஸ் வந்து டெலீட் பண்ண சொல்றாங்க, அது எப்போ கிரியேட் ஆச்சுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னா இங்க வந்து பார்த்து கண்டுபிடிக்கலாம் நீங்க. இல்லை என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னா அது ஆன்லைன்ல இருக்கா. அடுத்த ரெக்கவரி மாடல் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். எப்பயுமே ஃபுல்லு பல்க் லாக்ல இருந்தாதான் உங்களால பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி பண்ண முடியும். நீங்க இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது, வித்தவுட் கேர்ஃபுல் கன்சிடரேஷன். எப்பயுமே நீங்க இந்த நிறைய இந்த செஷன்லாம் ஒரு மைக்ரோசாஃப்ட்லேருந்து அது ஆர்டிகல்ஸ் படிக்கிறதோ இல்லை நிறைய ஃபோரம்ல பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா நீங்க வந்து நிறைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எஸ்கியூஎல் சர்வரில். அதனால ஸ்டே இன்ஃபார்ம்டா இருந்தீங்கன்னா எரர் ரிஸ்கை வந்து நீங்க குறைக்கலாம். பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோரை பக்காவா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, பெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸும் ஃப்ரீக்வெண்ட் எரரும் மோரல்லஸ் கொஞ்சம் மேக்ஸிமம் ஒன்றா தான் இருக்கும். இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் கடைபிடிச்சிங்கன்னா அந்த எரர் வராது, அவ்வளோதான். நான் இது ரெண்டும் அனுப்புகிறேன், செஞ்சு பாருங்க. எக்ஸ்பி அண்டர் ஸ்கோர் எம்எஸ் வெர்ஷன் அப்படிங்கிறது அதே தான். இந்த எக்ஸ்பி அண்டர் ஸ்கோர் எம்எஸ் வெர்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கு பாருங்க. என்ன ப்ராடக்ட், என்ன வெர்ஷனு, சரி, என்ன பிளாட்ஃபார்மு, இஎக்சி என்ன, இஎக்சி எஸ்கியூஎல் சர்வர் டாட் இஎக்சி. ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணீங்கன்னா இப்படி தான் ரன் ஆகும்ல, அது மாதிரி எஸ்கியூஎல் சர்வர் வந்து எஸ்கியூஎல் சர்வர் டாட் இஎக்சி அப்படின்னு தான் ரன் ஆகும். ப்ராசஸர் கவுண்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுது பாருங்க. 4 ப்ராசஸர் கவுண்ட் இருக்கு பாருங்க. உங்களோட பிசிக்கல் மெமரி எவ்வளோ, இது என்னோட பர்சனல் லேப்டாப்ங்கிறதுனால நிறைய டீடைல்ஸ் இல்லை. இதே கம்பெனி சர்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும்.
அவங்க எல்லாமே என்டர்பிரைஸ் எடிஷன் போடுறாங்கல்ல, அதனால இதை நான் போச்சுங்க. XP_MS வெர்ஷன் செலக்ட் அட்டட் வெர்ஷன் ஒண்ணுதான். அட்டட் வெர்ஷன் அது கொஞ்சம் வேற மாதிரி காமிக்கும். டெக்ஸ்ட் இது இப்போ கிளிக் பண்ணல, ரிசல்ட் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்ல வேணும்னா இப்படி மாத்திக்கலாம், கிரிட்ல வேணும்னா இப்படி மாத்திக்கலாம். ஹலோ, ஒரு சிலது டெக்ஸ்ட்ல படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு சிலது கிரிட்ல படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதை வந்து கிரிட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வர்றத டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை காமன் மிஸ்டேக் வரும் பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர்ல, அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது, ரெக்கவரி மாடலை கரெக்டாக பார்த்துக்கணும், அவுட் ஆஃப் ஆர்டரை அந்த பேக்கப் ஆர்டரை வந்து கரெக்டாக ரீஸ்டோர் பண்ணணும், கரண்ட் டேட்டா பேஸை ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது, எஸ்கியூஎல் சர்வர் வெர்ஷனை கரெக்டாக மேட்ச் பண்ணி ரீஸ்டோர் பண்ணணும், பாயிண்ட் இன் டைமை கரெக்டாக குறிப்பிடணும், டேட்டா பேஸ் வந்து நோ ரெக்கவரி ஸ்டேட்டில் வச்சுட்டு போயிடக்கூடாது, எல்எஸ்என் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஃபெயில் ஆகும். அது மாதிரி ரீஸ்டோர் ப்ராசஸை டெஸ்ட் பண்ணணும். உங்களோட நெட்வொர்க் ஸ்டோரேஜ் இஷ்யூ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வேலிடேட் பண்ணி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதை சரி பண்ணணும். உங்களோட டிரைவில் இடம் வந்து குறைஞ்சபட்சம் 20% ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சில கம்பெனியில் காசு தர மாட்டாங்க ஸ்டோரேஜ் டிரைவ் வாங்குறதுக்கு, ரொம்ப பட்ஜெட் கம்மியாக ஓட்டுவாங்க, அவங்கெல்லாம் தரவே மாட்டாங்க. அப்போ ஒரு 10% வச்சுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில். இதுதான் வந்து மிஸ்டேக்ஸு. பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னா அதே தான் வரும். பேக்கப் ரெகுலராக நீங்கள் எடுக்கணும், அப்போ தான் பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணலாம். பேக்கப்பை வெரிஃபை பண்ணுங்க. எப்படி பண்ணுவோம், ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லின்னு. பேக்கப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அது எப்படி பண்ணுவோம், MSDBயில் பேக்கப் செட்னு ஒரு டேபிள் இருக்கு, பேக்கப் மீடியா ஃபேமிலின்னு ஒரு டேபிள் இருக்கு. இதில் உள்ள ரெக்கார்டை டெலீட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்புறம் ரீஸ்டோரை டெஸ்ட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி பார்க்கறதுனால ஆக்சுவலாக பிரச்சனை வரப்போ உங்களால் சரி பண்ண முடியும். அடுத்து ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், ஒரு பக்காவான ஒரு இடத்துல செக்யூராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது யார் வேணாலும் இதை அக்சஸ் பண்ணுற மாதிரி விட்டுறக்கூடாது. இதை செக்யூர் பண்ணி டிபிஓ தவிர வேற யாரும் இந்த டம்ப்ஸுங்கிற ஃபோல்டரை அக்சஸ் பண்ண விடக்கூடாது. அதுதான் செக்யூர்ட் அப்படிங்கிறது. இதை போட்டிருக்கு பாருங்க, ensure backup files are stored in a secured reliable location. உங்களோட பேக்கப் ஸ்ட்ராட்டஜி வந்து கன்சிஸ்டண்டா வச்சுக்கோங்க, இஷ்டத்துக்கு மாத்தாதீங்க, ப்ராப்பரா பிளான் பண்ணாம. ரீஸ்டோர் பிளானை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுங்க, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி. ஏன்னா அந்த டைம்ல போயிட்டு நீங்க ஒன்று ஒன்றா டைப் பண்றது பதிலாக ரெடி பண்ணி வச்சீங்கன்னா ஜஸ்ட் பேக்கப் ஃபைல் பார்த்த மட்டும் தான் மாற்றணும், கடனை அடிச்சு ரன் பண்ணலாம். இப்படிங்கிறதுக்குள்ள ரீஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. எப்பயுமே டாக்குமெண்ட் பண்ணி முன்னாலே வச்சுக்கிறீங்கன்னா ரெடிமேடா, ஜஸ்ட் எப்படி ரெடிமேட் சப்பாத்தி எடுத்து டக்குன்னு சுட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்களா சப்பாத்தி மாவு இது பண்ணி எல்லாம் டைம் எடுக்கும்ல, இதே மாதிரி தான் ரீஸ்டோர் ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சு அதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் பேராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணணும். என்ன டிபி நேமு பார்த்து, என்ன டேட்டா ஃபைல் நேமு, என்ன லாக் ஃபைல் நேமு, எங்கே பேக்கப் ஃபைல் கரெக்டாக மாற்றினீங்கன்னா பக்காவாக போய் வந்துடும். டக்கு டக்குன்னு அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரன் ஆயிரும். அடுத்து ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது ரீஸ்டோர் பண்ணுற அவசரத்தில் ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸை. எஸ்கியூஎல் சர்வர் ஒரே வெர்ஷனாக பார்த்துக்குங்க. கம்மியில் ரீஸ்டோர் பண்ணலாம், அதிகமானதில் ரீஸ்டோர் இது சரி, லோ டு ஹை பண்ணலாம், ஹை டு லோ பண்ண முடியாது ரீஸ்டோர். அப்புறம் எப்பயுமே இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. டிஸ்க் ஸ்பேஸில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸு இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. ரெக்கவரி மாடல் எப்பயுமே ஃபுல்லு இல்லை பல்க் லாகில் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்து இந்த எஸ்கியூஎல் சர்வர் மைக்ரோசாஃப்டோட எல்லா வெபினார்ஸ்னா நிறைய செஷன் வைப்பாங்க மைக்ரோசாஃப்ட்ல. அவங்களோட ஆர்டிகிள்ஸ் படிக்கிறது, அவங்களோட ஃபோரம்ல போயிட்டு பதில் சொல்றது, இதன் மூலமா நீங்க வந்து அப்டேட்டடா இருப்பீங்க. அவ்வளவு சீக்கிரம் தப்பு செஞ்சிட மாட்டீங்க. யூ won't do mistake unnecessarily. இவ்வளவுதான். இதை நான் ரெண்டுமே உங்களுக்கு அனுப்புறேன். பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோரு ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டோம். டைம் கிடைக்கிறப்ப ரிவைஸ் பண்ணுங்க, ரீலேர்ன் பண்ணுங்க, திரும்ப திரும்ப டவுட்டு கேளுங்கன்ட்ட. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் அவ்வளோ டவுட் வரும். எவ்வளோ தப்பு பண்றீங்களா அவ்வளோ கத்துக்கலாம். தப்பே பண்ணல அப்படின்னா கத்துக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம். எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா we will see in next class.
இன்னும் நம்ம வந்து பாதி 12 கிளாஸ் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ 14th கிளாஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தது. இன்னும் கரெக்டா 10 கிளாஸஸ் இருக்குது. ஆமா. இனிமே கொஞ்சம் அந்த கிளாஸ் கேன்சல் ஆகாம நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா எனக்கு பர்சனலாக கூட வாட்ஸ்அப்பில் டைரக்ட் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க.